அது தமிழர்களின் வாக்கை திருடுகிற வேலை. பாஜக திருடுகிறது என்பதனால் அதற்கு போட்டி போட்டுக்கொண்டு திமுகவும் திருடுகிறது. அவர்கள் விட்ட வேலையை உடனடியாக செய்து முடிக்கிற அடிமையாக இந்த ஆட்சி நடக்கிறது. இவர்கள் ஏன் உடனடியாக எஸ்ஏஆரை செயல்படுத்துகிற வேலையை அரசு ஊழியர்களை விட்டு இருக்கிறவர்கள் எல்லாம், அது அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் கொண்டு போய் நீ வேலைக்கு களத்துக்கு அனுப்பிட்டு எதிர்க்கிறோம் என்ற நாடகத்தை நீ போடுகிறாயே அப்படின்னு சொல்றாரு. நீ ஓ கருத்தை நீ தெரிக்கிறதுக்கு பத்திரிகையாளர் நீ பேட்டி எடுக்க வந்திருக்கியா, பேட்டி கொடுக்க வந்தியா? பத்திரிகையாளர் ராமசாமி உன்னை தேவடியா பையன் சொல்றான், உன்னை பேசி மகன் சொல்றான், உனக்கு நான் தாண்டா இருக்கேன்னு சொல்லி கோபமா திட்டினாரு. அதை திட்டத்தை பெருமையா பேசுறாரு. நாய்கள் எப்ப பார்த்தாலும் அதை பெருமையா பேசுவாங்க தெரியுமா? அது அக்கறையில பேசுறாரு. உன்னால ஏன் புரிஞ்சுக்க முடியல? அவர் என்ன பேசினாரு ராமசாமி? இப்ப விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கவே மறுக்கிறாரு. நீங்க பத்திரிகையாளரை சந்திக்காத விஜயின் செய்திகளை நாங்கள் போடவே மாட்டோம். நீங்க சொல்லி பாரு, நீ ஒரு ஆண்மையான துணிவுள்ள அறம் சார்ந்த பத்திரிகையாளர் நாங்க ஒத்துக்கிறோம். அவரு விட்ட கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த பத்திரிகையாளருக்கு அந்த அறிவு இல்லை, அதனாலதான் சொல்ல வரேன், வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு அரசு வழக்கு போடல எஸ்ஏஆரை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிறது. ஆனா செயல்படுத்துவது தமிழ்நாடு அரசு. அப்ப நீ அதுக்கு ஆதரவா இருக்க. அவன் வாக்க திருடுனா நானும் ஏன் ஆளை வச்சு வாக்க திருடுவேன். இதுக்குதானே நீ வேலை செய்யல? முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல இதே போல கேள்வி கேளு, அவர் பதில் சொல்றாரு. ஒரு பதில் மடக்கி அவரை இதே போல ஒரு 5 முறை நீ அவரை பதில் சொல்றதுக்கு திரும்பி உனக்கு கிடைக்கலன்னா நீ நினைக்கிற பதில முதலமைச்சர்கிட்ட இருந்து வாங்கிருக்கியா? தம்பி உதயநிதி அவர்கிட்ட இருந்து வாங்கிருக்கியா? அந்த துணிவு இருக்கா? நான் பத்திரிகையாளர், நான் யார் தெரியுமா? அந்த கொம்பு இங்க மட்டும் தான் முளைக்குது அவனுக்கு. சீமானனுக்கு மட்டும் தான் உனக்கு எல்லாமே கேட்க முடியுமா? ஏன் உங்களை மதித்து பதில் சொல்றாரு, உடனே மதிக்கவே மாட்டேங்கிறான். சேகர் பாபா ஐயா தள்ளி விட்டு போயிருக்காரு, துரைமுருக ஐயா போயாரு அப்படின்னு போயிருக்காரு பலமுறை. நீ தடுத்து நிறுத்து பதில் சொல்லிதான் போதும் சொல்லி பாடுறா. கருணாநிதி அவர்களே யாரா கொலைக்காரன்? யாரு? தினகரன் எரிப்பு வழங்கல, நீ தானா கொலைக்காரன் அப்படின்னு பத்திரிகையாளர் சொன்னார்ல. பாரதி அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த வேலையை பாக்குறது விபச்சாரம் செய்யலாம்னு சொன்னார்ல. அப்பெல்லாம் எங்க போச்சு இந்த பத்திரிகைகளின் மாண்பு? அப்ப கொந்தளிக்கல் இல்ல இந்த கூலிப்படை. அப்ப இங்க என்ன நிலைநாட்ட விரும்புகிறார்கள்? மக்களுக்கான அரசியலை ஒருத்தனும் பேசிடக்கூடாது. இவ்வளவு நாள் நாங்க அப்படியே ஊரை போட்டு வச்சிருக்கிறோம் ஜீராவில. நீங்க எப்படா விழிப்புணர்வு கொடுக்குறீங்க? அப்ப விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு புரட்சியாளனை இவங்க போல சல்லித்தனமான அரசியல்வாதி நம்ம அண்ணன் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருக்கு. அதுல இருந்து வர கார்பன் மோனாக்சைடு தான் இந்த கரியமல வாயுவை தாண்டி ஆபத்தானது. கார்பன் டை ஆக்சைடு அதை விட ஆபத்தான கார்பன் மோனாக்சைடு இந்த உலகத்தை வாழ முடியாத அளவுக்கு வெப்பநிலையா மாற்றுதே. முட்டா போயிட நீ இன்னும் 10,000 வாகனம் கொடுக்குறேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இது ஒரு தேர்தல் அறிக்கையா? அப்ப எந்த அறிவும் இல்லாம நான் என்ன கேட்கிறேன்? மக்களை ஆசையை தூண்டணும், ஏமாத்தணும் முடிவு எடுத்துட்டியா? அதை செய்யறதுக்கு தான் அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, பாஜக இருக்கு, காங்கிரஸ் கர்மம்லாம் இருக்குல்ல. நீ புதுசா புடுங்க போறன்னு வர நீ இதே செய்யறதுக்கு நீ எதுக்கு? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி பாலமுரளி வர்மன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம் அண்ணா. நேற்று கடலூரில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு நீங்கள் அமர்ந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அண்ணன் மேலே ஒரு 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு உண்மையா? வணக்கம். அது புதுச்சேரியில் கலந்தாய்வு, கடலூர் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்துக்கான கட்சி கலந்தாய்வு. அதை ஒட்டி அண்ணன் எங்கே போனாலும் அண்ணன் இந்த திராவிட அல்லகை என்று சொல்லப்படுகிற கைக்கூலிகள் அவர்களுக்கு வாழ்க்கை அளிக்கிறார். அவர்கள் வீட்டில் உலை கொதிப்பதற்கும் அவர் காரணமாக இருக்கிறார். அதுபோல பத்திரிகையாளரை சந்திக்கிற ஒரு தலைவராக அண்ணன் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஒரே நாளைக்கு 5 பத்திரிகையாளர் சந்திப்புகளை கூட அவர் சந்திச்சிருக்கிறார். விமான நிலையத்தில் விமானம் ஏற போகும்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, எந்த ஊருக்கு போறாரோ அந்த விமான நிலையத்தில் அங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, எந்த நிகழ்ச்சிக்கு போறாரோ அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அடுத்த நாள் காலையில் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. எந்த தலைவன்? யாராவது ஒரே ஒரு தலைவன் நீங்க சொல்றதுக்கு ஒருத்தருக்குமே தகுதி இல்லை.
அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் யாரு இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்கிறா? அப்போ பத்திரிகையாளர்களுடைய வேலைகளையும் பணிகளையும் உறுதிப்படுத்துகிறவராக, அவர்கள் வீட்டிலும் உலை கொதிப்பதற்கு காரணமாக ஒரு தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார். அது பத்திரிகையாளர் சந்திப்பாகத்தான் தொடங்கியது. அதை சர்ச்சை ஆக்கியது குறிப்பிட்ட அந்த நபர், அந்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொள்கிற, பத்திரிகையாளராக இருப்பதற்கு எந்த தகுதியுமே இல்லாத அந்த நபர் தான் அதை தொடர்ந்து சிக்கலாக ஆக்குகிறார். அந்த நேற்று அண்ணனுடைய அந்த எதிர்வினை என்பது நேற்று அவர் கேட்ட கேள்விக்கான எதிர்வினை அல்ல. தொடர்ச்சியாக புதுச்சேரிக்கு போகும்போது, கடலூர் மாவட்ட பகுதிகளில் போகும்போது, புதுச்சேரி, குறிப்பா புதுச்சேரி, அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர், புதுச்சேரியில ஒவ்வொரு முறையும் இதை ஈவே ராமசாமி அவர்களுடைய சிக்கல் குறித்து பேசும்போதும் இதே மாதிரி அவர் வம்பு இழுத்தார். அவர் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பதில்லை. அவர் யாரிடம் வேலை செய்கிறாரோ, எந்த நிறுவனத்திற்கு வேலை செய்கிறாரோ அவரிடம் அவர் கலைஞர் தொலைக்காட்சி, அவ்வளவுதான். ஒரு பத்திரிகையாளர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலாம், தவறு இல்லை. ஆனா பத்திரிகையாளருக்கு என்று ஒரு அடிப்படை அறம், இலக்கணம், அறநெறி, நீதி நெறி இருக்கா இல்லையா, வரைமுறை இருக்கா இல்லையான்னு தெரியல. உறுதியா இருக்கு. இந்த நாட்டுல ஒரு வரைமுறை இருக்கும் இல்ல, எந்த தொழிலுக்குமே இருக்கு. காவல்துறைனா அதுக்கான சட்டங்கள் இருக்குது, நீதி அரசர்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது, வழக்கறிஞர் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கு. பின்பற்றுகிறாரா இல்லையா என்பது அடுத்தது. அது அவர்கள் பின்பற்றவில்லை. இவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கு எந்த நீதிமுறையும் கிடையாது, நெறிமுறையும் கிடையாது. அப்படி நாங்க எதை வேணாலும் பேசுவோம் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளரின் பணி என்பது எந்த அரசியல் தலைவரை பத்திரிகையாளர் சந்திக்கிறாரோ அவரிடம் கேள்வி கேட்பது. முதல்ல பதில் சொல்வதை விட, பதில் சொல்வதற்கு முன் அவர் கேட்கிற கேள்வி இருக்கலாம், அந்த கேள்வியை கேட்பவனுக்கு ஒரு அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கணும். எது குறித்து பேசுறோமோ அந்த துறை சார்ந்த அனுபவமும் அறிவு இருக்கணும். அதுக்கு தயாராகிட்டு தான் கேள்வி கேட்கணும். சும்மா இந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதோ வாயை பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோ அப்படின்னு இவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா, பத்திரிகையாளர்கள் இப்படி கேள்வி கேட்கலாமா? கேட்டார். அண்ணன் பதில் சொல்லிட்டார். வேலை என்ன? கேள்வி கேட்பது. அண்ணன் அதற்கான சரியான பதில சொன்னாரு. என்ன சொல்றாரு? அவர் இதை ஏன் எதிர்க்கிறார்? எதை? எஸ்ஐஆர் என்று சொல்லப்பட்ட வாக்காளர் தீவிர திருத்தத்தை ஏன் எதிர்க்கிறார்? யார கேக்குறாரு? சீமானன் கேக்குறாரு. சீமானன அவர் எஸ்ஐஆர் குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டாரு. இதுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பத்திரிகையாளர் தேவையில்லை. பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை எப்படி வடிவமைக்கணும், என்ன மாதிரி கேள்வி கேட்கணும், அது எதிரில் இருப்பவருடைய உணர்வை புரிந்து கொண்டு, அது முக்கியமானது. ஒரு உணர்வை புரிந்து கொண்டு சரியான கேள்வியை உண்மையை வரவைப்பதற்காக கேள்வி கேட்கணும். யார் சார்பாக? மக்களின் சார்பாக. உனக்கு கூலி கொடுக்கிறவனுடைய முதலாளியின் சார்பாக நீங்க கேள்வி கேட்க கூடாது. சரி, அப்படிதான் நீங்க கேட்கறீங்க, உங்களை அதுக்குதான் அனுப்புறாங்க. என்ன திட்டத்தோடு அனுப்புறாங்க? ஐயா விஜயகாந்தை போல ஒரு நகைச்சுவையாக மாற்றுவதற்கான சதி திட்டத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள். பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், எல்லா பத்திரிகையாளர்கள் இல்ல. இவரை எப்படி நீங்க பத்திரிகையாளர் சேர்க்க முடியும்? ஆனா நீ கேட்கிற, உனக்கு மதிச்சு தானே பதில் சொல்றாரு. சரி, பதில் சொல்லிட்டார்ல, நீ அதை கேள்வி பதிலாக மாற்றாமல் அதை விவாதமாக உன்னுடைய கருத்தை திணிக்கிறதாக, ஒரு தலைவர் தான் என்ன சிந்திக்கிறார் என்பதை இந்த மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, மாநிலத்திற்காக, இனத்திற்காக, மொழிக்காக போராடுகிற ஒரு தலைவர், அவர் நான் இதை இப்படி புரிந்து கொள்கிறேன், இப்படி எதிர்க்கிறேன். எதை? இந்த தீவிர திருத்தம் தேவையில்லை, அது தமிழர்களின் வாக்கை திருடுகிற வேலை. பாஜக திருடுகிறது என்பதனால் அதற்கு போட்டி போட்டுக்கொண்டு திமுகவும் திருடுகிறது. அவர்கள் விட்ட வேலையை உடனடியாக செய்து முடிக்கிற அடிமையாக இந்த ஆட்சி நடக்கிறது. இவர்கள் ஏன் உடனடியாக எஸ்ஆரை செயல்படுத்துகிற வேலையை அரசு ஊழியர்களை விட்டு இருக்கிறவர்கள் எல்லாம், அது அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் கொண்டு போய் நீ வேலைக்கு களத்துக்கு அனுப்பிட்டு எதிர்க்கிறோம் என்ற நாடகத்தை நீ போடுகிறாயே அப்படின்னு சொல்றாருன்னா, நீ ஓ கருத்தை நீ தெரிக்கிறதுக்கு பத்திரிகையாளர் நீ பேட்டி எடுக்க வந்திருக்கியா, பேட்டி கொடுக்க வந்தியா பத்திரிகையாளர்? அது சரி. அப்போ அவர் சொல்ற கேள்வியை வாங்கிக்கிட்டு அடுத்த கேள்விக்கு போகணும். அப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற அறிவு கூட, அடிப்படை அறிவு கூட இல்லாம இவரே பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் இல்ல, எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அந்த நபர். அப்புறம் அண்ணா உடனடியாக எல்லாம் எப்போதுமே எதிர்வினை ஆற்றுவதில்லை. அவருக்கு நினைவுல இருக்கு, இவன் எப்போதுமே இந்த வம்பு இழுக்கிற வேலையை செய்யறான், இவனை சரி வராது. நம்ம என்ன ஐயா விஜயகாந்த் போல நம்ம ஆயிரம் முடியாது. ஏன்னா இவர் தலைவர், எந்த தலைவனிடமிருந்து புறப்பட்டு வந்தவர். அப்ப இவர்களுக்கு ஒரு நாகரிகம், பண்பாடு எல்லாம் கட்டுக்கதையா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா உனக்கு நாகரிகம் இருந்தாதான் உனக்கு நாகரிகமா நடத்த முடியும். நீ என்னை மரியாதையா அணுகுனா நான் உன்னை மரியாதையா அணுக முடியும். இதை சொல்வதற்கு ஒரு துணிவு வேண்டும் இல்ல. எல்லா கட்சி தலைவர்கள் சார்பாகவும் எல்லா அரசியல்வாதிகள் சார்பாகவும் தான் அண்ணன் இந்த எதிர்வினை ஆற்றுகிறார். வெறும் அரசியல்வாதிகள் இல்ல, நீங்க பத்திரிகைகள் எங்கள்கிட்ட ஒரு கேமரா இருக்கு, ஒரு ஒளி வாங்கி இருக்குன்னு இஷ்டத்துக்கு கேட்கிற எல்லா அயோக்கியனுக்கு எதிராகவும்
இதனால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்காகவும் தான் அண்ணன் அன்னைக்கு எதிர்வினை ஆற்றிருக்கிறார். ஐயா வைகோ கோவப்பட்டிருக்கிறாரு, அண்மையில் அண்ணன் திருமாவளவன் இதே போல கோவப்பட்டிருக்கிறாரு. அப்பெல்லாம் இந்த பத்திரிகையின் மாண்பு நாகரிகம் கண்ணியம் கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு கூவி கொண்டிருக்கிற அந்த கூலிப்படையில எலும்பை வாயில வைத்துக் கொண்டு கவி கொண்டு கத்தி கொண்டிருக்கிறார்களே சில பேர், சில அமைப்பை சேர்ந்தவர்கள் அறிக்கை விடுகிறார்களே, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கோவப்பட்ட போது இவர்கள் இது மாதிரி ஏன் சொல்லல, பத்திரிகையாளரை காயப்படுத்தி விட்டார் ஏன் சொல்லல? அண்ணன் திருமாவளவன் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை தட்டிட்டோம், லேசா தட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாரு, அவர் முறைச்சாரு அதனால அடிச்சாங்கன்னு சொன்னாரு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி பத்திரிகையாளர் கேட்டப்போ எங்க அண்ணனா முறைச்சா நானும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, அப்ப பத்திரிகையாளர்கிட்ட தான் பதில் சொல்றாரு. பத்திரிகையாளர் அடிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப ஏன் நீங்க எல்லாம் கூவல? இத இப்ப பேசுற கோவன்கள் ஐயா கருணாநிதி எத்தனை முறை இழிவுபடுத்தி இருக்கிறாரு பத்திரிகையாளர்களை. இப்ப விஜய் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கவே மறுக்கிறாரு. நீங்க பத்திரிகையாளரை சந்திக்காத விஜயின் செய்திகளை நாங்கள் போடவே மாட்டோம், நீங்க சொல்லி பாரு, நீ ஒரு ஆண்மையான துணிவுள்ள அறம் சார்ந்த பத்திரிகையாளர் நாங்க ஒத்துக்கிறோம். அவரு விட்ட கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த பத்திரிகையாளருக்கு அந்த அறிவு இல்லை, அதனாலதான் சொல்ல வரேன், வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு அரசு வழக்கு போடல எஸ்ஐஆரை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிறது, ஆனா செயல்படுத்துவது தமிழ்நாடு அரசு. அப்ப நீ அதுக்கு ஆதரவா இருக்க, அவன் வாக்க திருடுனா நானும் ஏன் ஆளை வச்சு வாக்க திருடுவேன், இதுக்குதானே நீ வேலை செய்யற? நீங்க எல்லாமும் நீங்க தான் செய்யறீங்க. அதை உண்மையை மக்களுக்கு யார் எடுத்து சொன்னாலும் அவர்களை இப்படியான ஒரு பிம்பமாக இவர்கள் கோவப்படுகிறார்கள். இவரை தகுதியாக தலைவராக இருக்க தகுதி இல்லை அப்படின்ற ஆட்களை வச்சு, கூலிப்படையை வச்சு, வளர்ப்பு பிராணிகளை வச்சு பிராண்டுறீங்கல்ல, கவுறீங்கல்ல, அவர்களை எப்படி நம்ம பத்திரிகையாளர் இதுவே சேர்க்க முடியும்? அவர்களுக்கு முதல்ல பாடம் எடுக்கணும். பத்திரிகையாளர்களுக்கு என்று இருக்கிற பண்பு என்ன, இலக்கணம் என்ன என்று சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதைத்தான் அண்ணன் அவருடைய மொழியில் சொன்னார். வழக்கு போடுவது என்பது இவர்கள் யாருடைய தூண்டுதல்ல போடுவாங்க. அப்புறம் அவரு எப்பா போமா அப்படின்னு தான் சொன்னாரு. அவரு கொலை மிரட்டல் வழக்கெல்லாம் எப்படி போடுறீங்க? இது எப்படி கொலை மிரட்டல் ஆகும்? நீ போயிரு, அடுத்தவனுக்கு இடம் விடு, அவ்வளவுதானே. அது அவர் மொழியில சொல்லுவாரு. ஐயா பத்திரிகையாளர் அவர்களே நீங்கள் வெளியேறுங்கள் இப்படி சொல்லணுமா? அதுக்கான ஆளா நீ? அதுக்கான ஆளா நீ? நீ கலைஞர் தொலைக்காட்சியில வேலை செய்யல, முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல இதே போல கேள்வி கேளு, அவர் பதில் சொல்றாரு. ஒரு பதில் மடக்கி மடக்கி அவரை இதே போல ஒரு 5 முறை நீ அவரை பதில் சொல்றதுக்கு திரும்பி திரும்பி உனக்கு கிடைக்கலன்னா நீ நினைக்கிற பதில முதலமைச்சர்கிட்ட இருந்து வாங்கிருவியா? தம்பி உதயநிதி அவர்கிட்ட இருந்து வாங்கிருவியா? அந்த துணிவு இருக்கா? நான் பத்திரிகையாளர், நான் யார் தெரியுமா? அந்த கொம்பு இங்க மட்டும் தான் முளைக்குது அவனுக்கு. சீமானனுக்கு மட்டும் தான் உனக்கு எல்லாமே கேட்க முடியுமா? ஏன் உங்களை மதித்து பதில் சொல்றாரு, உன்னைய மதிக்கவே மாட்டேங்கிறான். சேகர் பாபா ஐயா தள்ளி விட்டு போயிருக்காரு, துரைமுருகன் ஐயா போய் அப்படின்னு போயிருக்காரு பலமுறை. நீ தடுத்து நிறுத்து பதில் சொல்லிதான் போன்னு சொல்லி பாடுறா. கருணாநிதி அவர்களே யாரா கொலைக்காரன்? யாரு? தினகரன் எரிப்பு வழங்கல, நீ தானா கொலைக்காரன் அப்படின்னு பத்திரிகையாளர் சொன்னார்ல. பாரதி அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த வேலையை பாக்குறது விபச்சாரம் செய்யலாம்னு சொன்னார்ல. அப்பெல்லாம் எங்க போச்சு இந்த பத்திரிகைகளின் மாண்பு? அப்ப கொந்தளிக்கல் இல்ல இந்த கூலிப்படை. அப்ப இங்க என்ன நிலைநாட்ட விரும்புகிறார்கள்? மக்களுக்கான அரசியலை ஒருத்தனும் பேசிடக்கூடாது. இவ்வளவு நாள் நாங்க அப்படியே ஊரை போட்டு வச்சிருக்கிறோம் ஜீராவில, நீங்க எப்படா விழிப்புணர்வு கொடுக்குறீங்க? அப்ப விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு புரட்சியாளனை இவங்க போல சல்லித்தனமான அரசியல்வாதி நம்ம அண்ணன் மாபெரும் மாற்றத்தை உருவாக்குற கேள்வி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ற கேள்வி நான் கேட்கிறேன். இத்தனை 15 ஆண்டு காலமாக இனம், மொழி, வரலாறு, நிலம், சூழலியல், தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு, மலைகள் மாநாடு பேசிட்டு இருக்காருல்ல, என்னைக்காச்சும் எடுத்து போட்டிருக்கீங்களா? சீமான் இவ்வளவு சிந்திக்கிறார், இவ்வளவு பேசுகிறார், இப்படிதான்டா ஒரு தலைவன் சிந்திக்கணும்னு ஓ தலைவன் நீ சொல்லிருக்கியா? இல்ல புதுசா வந்திருக்கிறவன் சொல்லிருக்கியா? நீங்களா ஏப்பா இதை பேச மாட்டேங்கிறீங்கன்னு இப்ப ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு விஜய் அவர்கள். அதுல என்ன இருக்குது? நாம என்ன பேசுறோம், அவர் என்ன பேசுறாரு பாருங்க. வீட்டுக்கு ஒரு 2 சக்கர வாகனம், வீட்டுக்கு ஒரு கார். ஏட்டா ஊர் இருக்கிறோம்டா முதல்ல. அதுக்குதான் நாம் தமிழர் பேசுற அண்ணன் பேசிட்டு இருக்காரு. ஊர் இருந்தா தானே காரு. முதல்ல ஊர் இருக்கணும், ஊர்ல இருக்கிறவனுக்கு சோறு இருக்கணும். இது அடிப்படை அறிவே இல்லாத ஒரு அறிக்கை அப்படிங்கிறதுக்கு சான்று ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான். வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் 2 சக்கர வாகனம், எல்லா வீட்டுக்கும் காரு. அடே தமிழ்நாட்டில் ஏற்கனவே 3 கோடி வாகனங்கள் இருக்கு தெரியுங்களா? ஓடுறதுக்கு ரோடு தான் இல்ல, ரோடு இல்ல 3 கோடி வாகனத்தினால விளைவுதானா ஓசோன் படலம் ஓட்டையா இருக்குது, வெப்பம் அதிகமா இருக்கிறது. நம்ம ஏற்கனவே கடலம்மா மாநாடு பேசும்போது பேசியிருக்கிறோம். 2015 தான் வெப்பம் பயங்கரமா அது உச்சகட்ட அளவுக்கு போச்சு. ஏன் 3 கோடி வாகனம் இருக்குது. அரசு மற்றும் தனியார் வாகனங்கள், பேருந்துகள், லாரிகள், இது மட்டும் 14 லட்சம் இருக்குது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா இருக்குது. அதுல இருந்து வர கார்பன் மோனாக்சைடு தான் இந்த கரியமல வாயுவை தாண்டி ஆபத்தானது. கார்பன் டை ஆக்சைடு அதை விட ஆபத்தான கார்பன் மோனாக்சைடு இந்த உலகத்தை வாழ முடியாத அளவுக்கு வெப்பநிலையா மாற்றுதே. முட்டா போயிட நீ இன்னும் 10,000 வாகனம் கொடுக்குற, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இது ஒரு தேர்தல் அறிக்கையா? அப்ப எந்த அறிவும் இல்லாம நான் என்ன கேட்கிறேன்?
மக்களை ஆசையை தூண்டணும், ஏமாத்தணும் முடிவு எடுத்துட்டியா? ஆசையை தூண்டணும்னு சொன்னார்ல சதுரங்க வேட்டையில ஒரு வசனம். ஆமா ஆமா. அதை செய்யறதுக்கு தான் அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, பாஜக இருக்கு, காங்கிரஸ் கர்மம்லாம் இருக்குல்ல. நீ புதுசா புடுங்க போறன்னு வர நீ இதே செய்யறதுக்கு நீ எதுக்கு? அதே இலவசங்கள். நான் சொல்றது இப்போ நாம் தமிழர் எங்க இருக்குது, எவ்வளவு உயரத்துல இருக்குது, இவனுங்க எவ்வளவு பள்ளத்துல இருக்கானுங்க பாருங்க. இன்னும் வாகனம் கொடுத்தோம்னா எப்படா வாழுவ? வாகனத்தை வச்சிருப்பான்டா. ஏற்கனவே இந்தியாவிலேயே விபத்துகள், சாலை விபத்து அதிகம். தமிழ்நாடு தான் முதலிடம் இருக்குது தெரியுமா? முதலிடத்துல இருக்குமா தெரியுமா தெரியாதா விஜய்க்கு? இல்ல அங்க இருக்கிறது அது பெரிய 50 குழு அறிஞர் பெருமக்கள் எழுதி கொடுக்கிறார்கள் அந்த பாடபத்திர ஓனாண்டிகள், அவனுக்காக தெரியுமா இவ்வளவு விபத்து நடக்குது? செத்து போறானா? ஏய், படுகொலை, சாராயத்தால படுகொலை, விபத்தால படுகொலை, இதை தடுக்க அரசு என்ன செஞ்சது? நீ வாகனத்தை கொடுத்து இன்னும் கொல்ல போறியா? அவன் வண்டி இல்லாம வாழ முடியாதா? வண்டி யாருக்கு தேவை? வண்டி தேவைன்றவன் வாங்கிக்க போறான். அவனை வாழ்றதுக்கு, அவன் வாழ்வதற்கான திறனையும் வளர்க்கறதா அரசு. அதுதான் ஆட்சி. நீங்க தையல் இயந்திரம் கொடுத்ததாலே தலைவன் நம்பிட்டு தான் நீ அரசியல் வந்திருக்கிற. பிறந்த நாளுக்கு ஒரு தையல் இயந்திரத்தை கொடுத்து அதனாலே தலைவன் ஆயிருவியா? அந்த புத்தி தான் இப்போ ஒரு தேர்தல் அறிக்கையில. இதை எவனாச்சும் கேட்டான உன்கிட்ட இருசக்கர வாகனம்? நீ வேலை பார்த்த படத்துல உங்களோட வேலை செய்த ஒப்படை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சிறிய அளவுக்கான வீடு வாங்கி கொடுத்த போது அதை நீ அவர்கிட்ட பறித்த, நீ பறித்த, உனக்கு உழைச்சவனுடைய எல்லாத்தையும் புடுங்கணும் இல்ல. நீ வந்து அப்படியே நட்டு வந்து நம்பிடுவோமா உன் தேர்தல் இருக்கு வச்சு? எப்படி அதை விவரமா சொல்லுங்க ஐயா. அவருடைய படங்கள்ல தொடர்ந்து பணியாற்றி இருந்த வந்து திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஐயா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்கப் மேன், காஸ்ட், ஆமா, இது போன்றவர்களுக்கு. அது இந்த சிக்கல்கள் வரும்போது அதெல்லாம் அவர்கிட்ட பறிக்கப்பட்டு அவர்கள் பல பேர் புலம்பிய வரலாறு இருக்கு. யாரு? விஜய் பறிச்சுட்டாரு. ஆமா, அது ஏதோ கோபத்துல திரும்ப பெற்றுட்டாங்க. எந்த நடிகராவது செஞ்சிருக்காங்களா? இப்ப நீங்க வந்து வீட்டுக்கு நீங்க வந்து வெளியில தெரியாம போச்சு. தெரியும், இதெல்லாம் அவர் நடிகரா இருந்ததுனால இதை போய் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கை வரதுனால நம்ம அதை பேசுறோம். தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதுல. ஆனா இது தனிப்பட்ட விஷயம் இல்ல. ஒரு தலைவனாக இருக்கிற ஆசைப்படுகிற, முதலமைச்சராக ஆசைப்படுகிற ஒரு மனநிலை என்னன்னு பேச வேண்டியிருக்கு. புரியுது. கொடுத்ததை திரும்பி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோமே. படங்கள்ல இத்தனை பேர் கதை திருடா எவனையாச்சும் கூப்பிட்டா அப்படியாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கியா நீ? விஜயகாந்த் அவர்கள் செய்தார்கள், செஞ்சார். அப்புறம் நீ பக்கத்துல நடக்கிற எதுவுமே பார்க்க மாட்டேன். நீ பிளாக் டிக்கெட் வித்து தானே இவ்வளவு கோடிக்கணக்கா சேர்த்துருக்கிற. பிளாக் டிக்கெட் வித்து தானே நீ? என்ன உன்னுடைய ஆட்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்க? அப்புறம் நீ பேசுற இப்போ வண்டி கொடுப்பா, அது கொடுப்பா, இது கொடுப்பா. ஏப்பா நாடு பூமியே நாசமாயிட்டு இருக்கா. அதான் சொன்ன ஏற்கனவே கடலமா மாறாரு டிகாப்ரியோ சொல்றாரு, புவி வெப்பமாயதல் உலகத்தின் மிகப்பெரிய பேராபத்து. இந்த அறிவு ஒரு தலைவனுக்கு இருக்கணுமா இல்லையா? அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பது அவட்ட இருக்கிற ஓட்ட நீ வாங்குறதா? எதுக்குன்ற அந்த கர்மங்களே போதும்ல. இந்த கர்மத்துக்கு, புதிய கர்மத்துக்கு அதே வேலை செய்யறதுக்கு எதுக்கு? அப்ப இது ஏமாற்று வேலை. நாங்கள் யாரு தெரியுமா? என்ன கேள்விக்குரிய, ஆச்சரியக்குரிய, இந்த நகைச்சுவை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்களா அரசியல் பேர்ல? அயோக்கியம் பேர்களா? படங்கள் அரசியல் வாசனம் படங்கள்ல பேசுற பஞ்ச் டயலாக். ஆமா, அதே பஞ்ச். இதெல்லாம் நகைச்சுவா இருக்குல்ல. அரசியலை கேள்வி கூத்து ஆக்குறதுக்கு இன்னொரு கோமாளி எதுக்குன்னு தான் கேட்கிறோம் நம்ம. உண்மைதான். இருக்கிற கோமாளிகள் போதாதா? புரியுது. ஏன் ஏற்கனவே 60 வருஷ கட்சி, 80 வருஷ கட்சிக்கே தெரியலடா அரசியல் என்னன்னு. ஒருத்தர் பேராசிரியர் போல எல்லா பாடமும் எடுக்கிறாருல்ல, அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு இந்த பத்திரிகையாளர் பேர்ல இவர்கள் இந்த வேலை செய்வார்கள். தேர்தல் அந்த தண்ணீர் மாநாடு மாதிரியே கடலம்மா மாநாடு மிகப்பெரிய வெற்றி, உலகம் கவனிக்கிறது. புரியுது. அப்ப அதை மாத்தணும். அதை மாத்தும் போது இவர் இப்ப தேர்தல் அறிக்கை பின்னாடி வருமா, அதோட சுருக்கமா முன்னாடி கொடுப்பாராம். எதுக்கு? நீ யாருக்கு வேலை செய்யற, இதை பேசு பொருளா மாத்தணும். அப்ப நாங்கள் காப்பாற்ற நினைக்கிற பூமியை நீ அழிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறியா? அதான் புரியுது. அவன் எதுக்கு? அப்படிப்பட்டவன் தேவையில்லை. இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால பதறுகிறார்கள். பத்திரிகையாளர் என்ற பேரில், பல கருத்தாளர்கள் என்ற பேர்ல, கூட்டணி கட்சியினர் என்ற பேர்ல பல கூடிப்பலைகளை வரிசையாக வைத்திருக்கிறது. அதாவது நம்ம சினிமாவில் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பாலு மகேந்திரன் இது போன்ற இயக்குனர்கள் வந்து சினிமாவை நல்ல தரப்படுத்தி கொண்டு வரும்போது ஏவிஎம் வந்து முரட்டுக்காளைன்னு ஒரு படத்தை கொண்டு வரோம். அது வந்து கமலஹாசனை வச்சு சகலகலா வல்லவன் ஒரு படத்தை, கமர்ஷியல் படத்தை கொண்டு வந்து இவங்க உருவாக்கி வச்சதை குட்டிச்சோர் ஆக்கிடும். அந்த மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறாரு, சுற்றுச்சூழல் குறித்த ஒரு அக்கறையை உருவாக்குறாரு. அதை கெடுக்கிறது மாதிரி விஜய் வந்து உட்காந்துக்கிட்டு நான் இலவசமா வீடு கொடுப்பேன், இலவசமா கார் கொடுப்பேன், இலவசமா பைக் கொடுப்பேன்னா, கோயில் திருவிழால பக்திக்காக கூட இருப்பான். ஆமா, அங்க ஒரு கரகாட்டத்தை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க. ஏண்டா அவன் வரலாறு மெய்யல் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. மக்களை நீதி நெறிப்படுத்துகிற கதைகள், அது புராணமா இருக்கட்டும், இதிகாசமா இருக்கட்டும், வாழ்க்கை என்னவா இருக்கணும், அவன் இப்படி வாழணும், தர்மம் இப்படி வாழ்ந்தான், ஏன் போல ஒண்ணு சொல்லுவான்.
அங்க ஒரு ஐட்டம் சாங்க போடுவானுங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ஐட்டங்காரங்க. இவங்கெல்லாம் அரசியல்வாதி கணக்குல எல்லாம் வைக்கவே முடியாது. புரியுது. இன்னமும் இந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரலன்ற வேதனையில தான் அதை சொல்றோம். ஏற்கனவே மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்னா அவனுக்கான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டே இருக்க ஆட்சி செய்தவர்கள் அவர்களை நிமிர்ந்து விட முடியாமல் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாட சிக்கல்களில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர் எப்படி இருப்பானோ அப்படிதான் மக்கள் இருப்பான். ஆட்சியாளர் அயோக்கியர்களாக இருந்தா மக்கள் பெருமையாக்கியர்களாக இருப்பார்கள் தான் சொல்றாங்க எல்லா பெரிய அறிஞர்களும். யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு சொல்லு இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்கு. யதா ராஜான்னா அரசன் எவ்வளி, அதான் அழகா தமிழ்ல சொல்லியிருக்கான். இங்க இருந்து அவன் மொழிபெயர்த்திருப்பான். ஆமா ஆமா, அரசன் எவ்வளியோ குடிமக்கள் அவ்வளி. அப்புறம் முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற ஜனநாயகத்துல அயோக்கியர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் ஐயா ராமசாமின்னு சொல்லி இருக்கிறாருல்ல. அப்போ அந்த இடம் தான், அந்த இடத்துல இருந்தா இது எல்லாத்தையுமே பேசுறோம். யாரு மேலேயும் நமக்கு தனிப்பட்ட கோபம் எல்லாம் கிடையாது. மக்களுக்கு எதிரான எவன் வந்தாலும் அடிப்போம், அவனை விரட்டுவோம். அவனை பிடுங்கி எரியலனா மறுபடியும் இந்த சமூகம் 100 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விடும். அதை தான் செய்வதற்கு சகோதரர் விஜய் அவர்கள் மீண்டும் யாராலோ இயக்கப்படுகிறாரா என்ற கேள்வி அவர் செய்கின்ற. அதுல எதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே பொதுவா இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அது செய்து விடுவோம், இது செய்து விடுவோம். இதெல்லாம் என்னடா இது என்னது? உனக்கு கொள்கைன்னா என்னன்னு தெரியல, கட்சியோட அடிப்படையான கொள்கை என்னன்னு சொல்ல அவர் கேட்கிறாரு. கொள்கை என்றால் என்ன விலை என்று தெரியாதவர்கள் எல்லாத்துக்குமே விலைதான். ஏன்னா அவங்க விலை இல்லாம எதுவுமே செஞ்சது இல்ல. ஒரு முக்கியமான விடயத்தை வந்து நீங்க இதையும் சொல்லி முடிச்சிடறேன். ஆமா, இதை சொல்லி முடிச்சிடறேன். கோட்பாடு கொள்கை அப்படிங்கறது தாண்டி எதை சொல்ல வராரு அப்படிங்கறது தாண்டி எல்லாமே பொத்தாம் பொதுவாக ஒண்ணு பேசிட்டு போறதுனால எதுக்கு நான் பலவீனமா இருக்குன்னா, எந்த பார்வையும் புரிதலும் இந்த மக்களுக்கான என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாம இருக்கிறதுனால இந்த திமுகவையும் இந்த அதிமுகவையும் பிஜேபியும் காங்கிரஸையும் பார்த்தே வந்ததுனால இவர்களுக்கு இதை தாண்டி எதுவுமே சிந்திக்க தெரியல. அப்போ பூமின்னா என்ன, நிலம்னா என்ன, நீர்னா என்ன, இது எல்லாம் இருந்தா தாண்டா தேசம் இருக்கும் அப்படின்னு நம்ம அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க முதலமைச்சராக ஆசைப்படுற அப்படிங்கிற இடத்துல இருந்து நாம கேள்வி கேட்கிறோம். அவர்கள் வந்து நேரா சீட்டு, தேட்டர்ல இருந்து நேரா முதலமைச்சர் சீட்டு, இவ்வளவுதான் அந்த பாதை, ஒரு வழி பாதையா இருக்கிறதுனால அப்படிதான் ஒரு பாட்டுல முதலமைச்சர் ஆகிறாரு. இந்த மாதிரி அது நடந்துரும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த கொடுமையை தான் நம்ம வந்து ஒரு காலம். இப்ப வந்து கடலூரில் நடந்த அந்த பத்திரிகையாளர் முரண் இருக்குல்ல, சிக்கல் இருக்குல்ல, அதை திமுக காரர்கள் விமர்சித்து இணையதளங்கள்ல பரப்புறதை விட அதிகமா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தம்பிகள் கடுமையா அதை பரப்பி கொண்டாடுறாங்க. அண்ணன் சீமானை வந்து ரொம்ப தவறான ஆளுன்னு முன்னிறுத்த முயற்சி செய்யறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்ப பி டீம் நம்மள சொல்லுவானுங்க, அவங்களுக்கு பி டீம் இவங்களுக்கு பி டீம்னு. இந்த தற்கொலை கூட்டம்னு சொல்றதுக்கு வருத்தப்படுறாங்க. சரி, அவர்களை அரசியல் படுத்தணும்னு சொல்றாங்க. சரி, அதெல்லாம் செய்வோம். இவர்களுக்கு நாம என்ன செய்யறோம், எந்த இடத்துல இருந்து அடிக்கிறோம். இப்ப நாம வந்து ஒருத்தன் பந்து போடுவான், ஒருத்தன் அடிப்பான்ல. இவனுக்கு சில சமயம் எதிரில நிலை நின்று இவங்களே பந்து போட்டு இவங்களே அடிக்கிற வேலையை தான் செஞ்சுட்டே இருக்காங்க. இப்ப நீங்க திமுகவுக்கு தான் வேலை செய்யறாங்க. ஆமா இல்லையா? திமுகவின் பீட்டம்மா மாறிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலா உண்மையா திமுகவுக்கு எதிரா ஒரு திமுக நிறுவனம் வந்து கலைஞர் டிவி அவர்கள் கேட்ட கேள்விக்கு திமுகவுக்கு எதிரா அண்ணன் வந்து அடிக்கிறாரு. அப்படிதான் உங்களுக்கு. அப்படின்னா உண்மையாவுக்கு எதிராக கூட நம்ம வச்சுக்க வேண்டாம், இருக்கிற நிலையே சொல்றாரு. மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய பேராபத்து, வாக்குரிமை பறிபோவது என்பது நமக்கு எவ்வளவு பெரிய கொடுமையான ஜனநாயக கொலை அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நுட்பமான கேள்வியில வைக்கிறாரு. திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு எஸ்ஐஆர் வேணாம் போட்டுச்சான்னு கேக்குறாரு. ஆமா, அந்த பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல தெரியாதுல்ல. ஆமா, அது வேணான்னு வைக்கல. எங்களுக்கு நேரம் பத்தாது, எங்களுக்கு பண்டிகை வருது, பொங்கல் பண்டிகை வருது, மழை காலம், எங்களால இதுதான் வழக்கு போட்டிருக்கு. பெரிய நகைச்சுவை. அவர் வச்ச வாதங்கள் எல்லாமே செம்ம கொடுமையான நகைச்சுவையாக இருந்தது. எங்களுக்கு நமக்கு இது வருது, அந்த விழா வருது, அந்த விழா வருது, இது வேலை செய்ய முடியும். இவங்க அதை தான் சொன்னாங்க. இது வந்து ஜனநாயக கொலை அல்லது வாக்குரிமை பறிப்பு, அந்த கோணத்துக்கே போகவே இல்லை. அதனாலதான் அண்ணன் கேட்டாரு அவரை, என்ன சொல்லி வழக்கு போட்டிருக்குன்னு தெரியுமா? அப்ப தாவேக்கா தம்பிகள், அதாவது அவருடைய நம்பிகள் நண்பர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, திமுக ஏறி அடிச்சிருக்கணும். நீங்க அரசியல் எதிரி திமுக உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, திமுகவை வீழ்த்தின அண்ணனுக்கு ஆதரவா நீ திமுக ஏறி அடிக்கிறதுக்கு பதிலா திமுகவோடு சேர்ந்துக்கிட்டு எங்களை அடிச்சா என்னடா அர்த்தம்? அதுதான் நீங்க சொல்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இவர்கள் மீது நம்ம வைக்கிற அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால இவ்வளவு ஆய்வு செய்ய முடியும். இவரு அண்ணன் பேசுறதுல எது சரி, அப்ப அவர் சரியாதான் பேசுறாரு, அப்ப மக்களுக்காக பேசுறாரு.
இந்த சிக்கல் தாவகமானது. இதை உங்க ஐயா வந்து வீடியோ காணொலியா போட்டாரு, அதான் நம்மளுடைய இது பறிக்கப்படும், அதனால கவனமா இருக்கணும் அப்ப சொன்னாரு. அப்ப அதுக்கே எதிராக தான் இவனுக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு கேள்வி அண்ணன் கேட்டாங்க, நுட்பமான கேள்வி. அது என்னன்னா இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர்றது இந்திய அரசா, மாநில அரசா, உலக வங்கியான்னு அவருக்கு பதில் தெரிஞ்சு சொல்லியிருப்பாருல்ல. ஆமா, தெரியும். அதனாலதான் அந்த ஆள் என்ன செய்யறான், கடுப்பாகிறான். வேற ஆமா மாத்திரம் அதுல இருந்து தன்னுடைய பலவீனம் வெளிப்பட்டு விட கூடாமல், நம்ம எவ்வளவு ரொம்ப ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் வெறும் கேள்வி கேட்கறது வந்துடுறான் அப்படிங்கிறது அசிங்கமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அதை தப்பிக்கிறதுக்காக உடனே மாத்துறாரு. எது வளர்ச்சி? இன்னைக்கு இந்தூர்ல இது எவ்வளவு 20,000 கோடி செலவீட்டுல முதலீட்டுல அவங்க பண்ணிருக்காங்கன்னா, மாதத்துக்கு 50 பேர் தான் பயணிக்கிறான், ஒரு நாளைக்கு 50 பேர் தான் பயணிக்கிறான், மாதத்துக்கு 1500 பேர் தான் பயணிக்கிறான். அதனால ரொம்ப இழப்பு அப்படின்னு அறிக்கை வருது. இந்தூர்ல மட்டும் இல்ல, இந்தியாவில இருக்கிற குஜராத்ல தோல்வி, எல்லா ஊர்லயும் தோல்வி. ஏன் வந்து மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் கொண்டு வர மாட்டோம்னு ஏன் சொல்றாங்க? அதனாலதான் சொல்றாங்க, கொண்டு வந்திருந்தா திராவிட மாடல் எங்களுடைய சாதனை குதிப்பாங்க. கொண்டு வர மாட்டேன்றால கொண்டு வாய, நீ மக்களுக்கு வசதிக்காக தான் செய்யறேன்னா கொண்டு வாய. அங்க 15 லட்சம் பேர் தான் இருக்கா, கொண்டு வர முடியாது. ஏன்னா வருமானம் வராது. அது எப்படி வளர்ச்சியில வரும்? அது சரி. முதல்ல சென்னையில இருக்கு, பெருநகரங்கள்ல இருக்குல்ல, சென்னையில இருக்கிறவனே சாதாரண மக்களால அதுல பயணிக்க முடியலையே. ஆமா, அது எப்படி வளர்ச்சி ஆகும்? வளர்ச்சினா என்னன்னு முதல்ல தெரியல. முதல்ல இவங்களுக்கு ஏதாவது அறிவு வளர்ச்சி இருந்தா தானே. தம்பி, சாதாரண மக்கள் போய் மெட்ரோ ரயில் டிக்கெட்டே எடுக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாது. அப்ப யாரோட வளர்ச்சி இது? அது சரி, சும்மா ஜிகினாவா அப்படியே அப்படி காட்டுறதுக்கு. அப்புறம் இது மத்திய அரசு திட்டம், அதை கொண்டு வந்து நீங்க ஒப்புதல் செய்யறீங்க. இதனால என்னெல்லாம் இழப்பு? 72,000 கோடிக்கு கொண்டிருக்கீங்கல்ல, அதை வச்சு ஆக்கப்பூர்வமான திட்ட சாலை போக்குவரத்தை, நீங்க சாலைகளை நல்லபடியா அமைப்பு, உள்கட்டமைப்பை சரி செய்வது, போக்குவரத்துகளை எளிதாக மக்களுக்கு பயணிக்கக்கூடிய வகையில பிதுங்கி தள்ளுற பேருந்தாதான் எல்லாமே இருக்குது. மக்கள் கூட்டம் சென்னையில நரக பேருந்துல போற அனுபவம் மக்களுக்கு. அதுக்கு என்ன செஞ்ச? எப்ப பார்த்தாலும் போக்குவரத்து நட்டத்திலேயே நொட்டுதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. ஆனா எல்லாரும் அதுல இருக்கிற நிர்வாக இயக்குநர்ல இருந்து உட்பட, அமைச்சர் உட்பட எல்லாரும் செழுமையாவே இருக்காங்களே போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்கள். எப்படி போக்குவரத்து துறையில மட்டும் நட்டமா வருது? அதை சரி பண்ணுடா. இந்த 72,000 வாங்கி உலக வங்கி கொடுக்குது, WTO என்று சொல்லுகின்ற வர்த்தக நிறுவனம் தருது அப்படின்னா வாங்கி வச்சுட்டு என்ன பண்றீங்க? நீங்க கேட்டீங்க, இது மத்திய அரசா மாநில அரசான? எல்லாமே தரகு தான். அந்த தரகரா இந்த தரகரா, திட்டங்கள் எல்லாமே தரகர்களால் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா இதுல எவ்வளவு கிடைக்கும்? அது சரி, எவ்வளவு கிடைக்கும்? பள்ளிக்கூடம் இல்ல, அண்ணன் சொல்ற மாதிரி தான், பள்ளிக்கூடம் இல்ல, பள்ளிக்கூடத்துல கழிப்பறை இல்ல, அடிப்படையா செய்ய வேண்டிய எதுவுமே செய்ய மாட்டீங்க. அதை ஏன்டா செய்யறேன்னு கேட்டா வளர்ச்சிக்கு எதிரானவர். அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த தரகு வேலை அப்படின்னு, அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்களுடைய கான்ட்ராக்டை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஆமா, ஒரு ஆந்திராவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கு. ஆனா 3 ஷிஃப்ட்டுக்கும் நாங்க வந்து சாப்பாடு கொடுக்குறோம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லுது. முதலமைச்சர் போய் அதை தொடங்கி வைக்கிறாரு. ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு எதுக்கு அரசாங்கம் சோறு போடணும்? அதான், அரசே ஒரு தனியார் நிறுவனம் போலதான் செயல்பட்டு இருக்குங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. அரசுனா என்ன, ஆட்சியல்னா என்ன, அரசு நிர்வாகம்னா என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, யாருக்கு வேலை செய்யணும் அப்படின்னு இருக்குல்ல, மக்களுக்கு வேலை செய்யணும். எல்லாரும் முதலாளிகளுக்கு வேலை செய்யறதுனால இவங்களுக்கு தெரியாது. மீத்தேன்ல தெரியாம கையெழுத்து போட்டோம் மன்னிச்சுங்கன்னு சொன்னால தானே. அதனால அவன் முதலாளி ஒண்ணு சொல்லுவான், ஒரு ஒப்பந்தம் அனுப்புவானுங்க ஆங்கிலத்துல, அதிகாரிகள் ஒண்ணு சொல்லுவாங்க, கையெழுத்து போட்டு அனுப்பிட வேண்டியது. என்னன்னு வர காமராஜரா இவரு? காமராஜர்னா வரப்போற எதிர்வினை இது பாதக சாதகெல்லாம் ஆய்வு செய்யறவரா? அப்படி ஒரு முதலமைச்சரே இல்லையே தமிழ்நாடு. காமராஜருக்கு அப்புறம் யாருமே இல்லையே. அது அண்ணன் சீமான் ஒருத்தன் தான் அப்படி இருக்க முடியும். எது வரணும் எது வரக்கூடாது. நான் சொல்றேன், வந்தா மக்கள் தரகர்னு சொல்லி பேசின ஒரே ஒரு தலைவரை காட்டுங்கள். இது நிலப்பரப்பு பேச முடியுமாடா உங்களால? பேசுங்கடா. அவரை பாஜக பி டீம் சொல்றீங்கல்ல, பிரதமரே தரகர்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர்லாம் யாரா இருக்க முடியும்? சப் தரகர், சப் கான்ட்ராக்ட் சொல்லுவாங்கல்ல. அப்ப தூய்மை பணியாளர்கள் எப்படி கதர்னாங்க, எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தது இந்த அரசு. ஆமா ஆமா, பெரும் கொடுமை. இதெல்லாம் பேசுறதுக்கு விஜய் அவர்களுக்கு ஒண்ணு இல்லை. நீ வந்து நானும் அதே மாதிரி எல்லாமே ஒரு வெற்று வார்த்தையா இருக்கு. வெற்று வார்த்தைகளை நம்ம ரொம்ப கொடுமை, புரியுது, பெரிய கொடுமையா இருக்கு இவரு அறிவிச்சிருக்கிறதெல்லாம். புரியுது. ஒருத்த கூட அவன் கூட இல்ல. உனக்கு முதலமைச்சர் கனவை ஊட்டின அந்த இயக்குநரையாவது கூட வச்சுக்கலாம்ல, அவரை அது எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அதான் கொடுமை, அவமானம். வேற எனக்கு ஏன் இவ்வளவு நம்ம கோபமா கொந்தளிக்க வேண்டியது? ஏன் அண்ணன் கோபப்படுறாரு? சும்மா அண்ணன் கோபப்படுறாருன்னா கோபம்னா அவர் தனிப்பட்ட கோப குணம் அல்ல, இந்த மண்ணின் மீது இருக்கிற மக்களின் மீது இருக்க அக்கறையும் நேசமும். நான் சொல்றேன், நீ பொழிஞ்சு ராமசாமி வந்து உன்னை தேவடியா பையன் சொல்றான்,
உன்னை பேசி மகன் சொல்றான், உனக்கு நான் தான்டா இருக்கேன்னு சொல்லி கோபமா திட்டினாரு. அதை திட்டினதை பெருமையா பேசுறாரு. நாய்கள் எப்ப பார்த்தாலும் அதை பெருமையா பேசுவாங்க தெரியுமா? அது அக்கறையில பேசுறாருன்னு உன்னால ஏன் புரிஞ்சுக்க முடியல? அவர் என்ன பேசினாரு ராமசாமி? இல்ல, நீங்க அந்த கோபப்பட்ட அதே நொடியில அடுத்த ஒருத்தர் நேர்மையா கேள்வி கேட்கும்போது அவருக்கு உடனே பதில் சொல்றாருல்ல. அப்ப அது கோபம் வந்து இங்க உள்ள வர்றது இவன் மேலப்பட்ட கோபம் இல்ல. இன்னும் மக்களோடு பேசி கொண்டிருக்க, குறுக்க வராத, நீ உன்னுடைய கம்பெனி வேலையை இங்க செய்யாதடா, ஒதுங்கி போயிரு, அவ்வளவுதானே. அது சொல்லுவான். ஆமா, திரும்பி சொல்லுவான். எப்ப அது வந்து இனிமே வந்து வெறும் வார்த்தையால கூட சொல்ல மாட்டோம். என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ யாருக்கு வேலை செய்யற, நீ பத்திரிகையாளனா வா தம்பி, உனக்கு எல்லா மரியாதையும் எப்போதுமே கொடுக்குது. நம்ம தான் எளிமையா சொல்றோம். ஆமா, எப்போதும் உன்னை சந்திக்க தயாரா இருக்கிறார்களா, அதை விட மரியாதை என்ன இருக்கு? அதான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் தானே சொன்னாரு. அதுல நல்லதை நினைவுபடுத்தினீங்க. அவர் குறிப்பிட்ட நபர், அவர் பேர் ராஜு, பேர்லயே கோளாறு இருக்குது. ராஜு, அப்புறம் சுருக்கமா ராஜு அப்படியே போட்டிருந்தாங்க. அவர் என்னவா இருந்துட்டு போறாரு. அவருக்கு அண்ணன் கோவப்பட்டாரு, பதில் சொன்னாரு. இன்னைக்கு கூவுகிறார்கள் இல்லையா, அதாவது இந்த கூலிப்படையினர், இந்த வளர்ப்பு பிராணிகள், அது மறுநாள் தான் முதல்ல அந்த இரவுல வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அதாவது செயல் திட்டத்தை அனுப்பியிருப்பாங்க. நாளையில இருந்து ஒரு வாரத்துக்கு இந்த வேலையை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அப்பதான் அந்த அன்றாட கூலி வரும் அப்படின்னு அதுக்காக செய்யறாங்க. ஆனா அங்க எல்லாரும் இருந்தாங்க, பத்திரிகையாளர் இருந்தாங்கல்ல, ஒளிப்பதிவாளர் இருந்தாங்கல்ல. இவர் கோவப்பட்டது தவறு, அவன் கேட்டது சரி அப்படின்னா அங்கேயே நாங்கள் பத்திரிகையாளர் முடிச்சுக்கிறோம், இங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லலையே. ஒருத்தர் சாட்சியா இதுதான் முக்கியமானது. எல்லாரும் தொடர்ந்து வாங்க அடுத்தது போகணும். ஒருத்தர் கேட்டாரு, அண்ணன் நீங்க சொன்ன மாதிரி அருமையா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, இல்ல முக்காவாசி பேட்டி அதுக்கு அப்புறம் நடந்தது. ஒரு பத்திரிகையாளர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும், இவன் இதே சேட்டையை எப்ப பார்த்தாலும் பண்றான். அப்புறமா இவங்க எழுதி அனுப்பின பிறகு இன்னைக்கு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. புரியுது புரியுது புரியுது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் நீங்க சொன்ன மாதிரி தாவேகா, பிசிகா, இப்ப இவங்க தானே, நான் தான் சொன்னேன், இது வந்து கிளை அமைப்பா மாறிடுச்சு. பிசிகா வந்து திமுகவின் கிளை அமைப்பு. ஆமா, தாவேகாவும் இப்பவும் மறைமுகமா இருந்து இப்ப வெளிப்படையா வந்துருச்சு. ஆமா, யாரா இருந்தாலும் நாங்க இல்லைன்னா நம்மளை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்துல தலைமையை அப்படி சிந்திக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். அந்த தொண்டர்கள் அப்படியேதான் இருக்காங்க. அதனால அவர்கள் ரசிகர்கள். ஆமா, ரசிகர் தொண்டர்களா மாறல. ஆமா, இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகளா அரசியல தொண்டர்களா இருந்தார்கள்ல. நம்ம எப்பவுமே தொண்டர்கள் சொல்ல பயன்படுத்துறதே எந்த கட்சியும் தொண்டர் இல்ல. தமிழன் ஒவ்வொருத்தனும் தலைவன் தான். அது யாரு, மக்களை நேசிக்கிற, நாட்டை நேசிக்கிற, இனம் மொழி நேசிக்கிறவன் ஒவ்வொருத்தனும் தலைவனா தான் இருக்க முடியும். அததான் தேசிய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. எந்த தமிழனுக்கு எப்பவுமே ஒரு நோய் இருக்குது, அவனுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் செய்யணும். அவன் ஒவ்வொரு தமிழனும் செய்ய வேண்டிய பணியை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் செய்ய தொடங்கிவிட்டால் விடுதலை அடைஞ்சிடுவோம்னு சொன்னார்ல, அதைத்தான் அண்ணன் செஞ்சுக்கிட்டு. ஒரு அழகான வார்த்தை சொன்னாரு, என்னை தலைவர் பாத்துக்குவாருன்னு சொல்றவங்க எல்லாரும் என்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாபெரும் உன்னதமான ஒரு தலைவருக்கு அந்த நிலை இருந்தது. அப்ப ஒற்றையாளா போராடிட்டு இருக்கிறேன். ஒற்றையாளா இந்த அரசியல் இதுல கட்சி எப்பவுமே மக்களுடன் இருக்கிறது, மக்கள் நாம் தமிழருடன் இருக்கிறார், அண்ணன் சீமானோட இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் அரசியல்னாலே சம்பாதிப்பது, வியாபாரம் அப்படின்ற முடிவுக்கு பொதுமக்களுக்கு இவர்கள் செய்த மாபெரும் துரோகமே மக்களின் மனதை நஞ்சாக்கியது இந்த திராவிடம் செய்தது. புரியுது புரியுது. அப்ப நீங்க எப்ப கூட்டணிக்கு போவீங்க? நீங்க ஏன் கூட்டணிக்கு போக மாட்டேங்கிறீங்க? விஜய் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னு கேட்க பழகுங்கப்பா. அது சொல்லதான் செய்வாங்க. யாரோ அவன் பேசுறது இவன் பேசுறதுலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லதானே செய்வாங்க. அதனால அது பத்திரிகையாளரே இல்ல, அவர் கணக்குல எடுத்துக்க முடியாதுங்கிறதா அவர் நடவடிக்கைகளின் நடத்தல. உங்களுக்கான மரியாதையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைக்காக தர முடியாது. நீங்கள் என்னவாக சமூகத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய பண்பு நலன், நீங்க ஒருவரை அணுகிற விதம் எப்படி இருக்கிறது குறித்துதான் உங்களுடைய மரியாதை. புரியுது. அதுக்கான மரியாதை நம்ம எப்போதும் அண்ணன் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக முன் வச்சிங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்களினுடைய அந்த நேர்மையான அணுகுமுறையை மக்களுக்கு எளிமையாக புரிய வச்சிங்க. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி.